ஹாய், என் பேர் சுப்பிரமணியன். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ஈரோட்டில் பர்மிளா மகாலில் மே 4th வந்து இங்கே எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்கு. இது வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் JLS ஈரோடு போட்டிருக்காரு. நம்ம உள்ளார பார்க்கலாம், எல்லாமே நம்மளோட பேனல்ஸ் எல்லாமே இருக்கு. மெயினாக இப்போ புதுசாக லான்ச் ஆன பேனல்ஸ் நீங்கள் இங்கே பார்க்கலாம். இது வந்து எக்ட்ரா ஜங்ஷன் 730 வாட்ஸு. இது யார்ட்டையுமே இல்லை. இப்போ என்ன பேனல் பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம டாப்கான் பார்க்க போகிறோம். இது வந்து DCR பேனல் நம்மள. இது 590லையும் 600 வாட்ஸ் பேனல்லையும் இருக்குது நமக்கு. இதில் என்னென்னா டாப்கான் டெக்னாலஜி வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஆன்கிரிட் இன்வெர்டர். இது 3 கிலோவாட்டு. நமக்கு வந்து டிசி கரண்ட் வந்து இது 20 ஆம்ஸ் ரேட்டிங். 20 ஆம்ஸ்னா இப்போ நம்ம வந்து பைஃபேஷியல் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஆம்ஸோட ரேட்டிங் வந்து 16 இருக்கும் டாப்கானுக்கும். HDD எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து 18 ஆம்ஸ் வருது. அப்போ வந்து அதுக்குண்டான எஃபிஷியன்சி இன்வெர்டர் போட்டால் தான் நம்ம வந்து அதுக்குண்டான அவுட்புட் எடுக்க முடியும். 99% அவுட்புட் எடுக்கணும்னா நம்ம அதுக்குண்டான இன்வெர்டர் யூஸ் பண்ணணும். 20 ஆம்ஸ்க்கு மேலே இருக்கணும் இன்வெர்டர். நம்மளுக்கு 22 ஆம்ஸ் இன்வெர்டர் ஆக்சுவலாக. இது வந்து 5 கிலோவாட் இன்வெர்டர், 3 ஃபேஸ். நமக்கு இந்த இன்வெர்டரில் என்ன பெனிஃபிட்னா நமக்கு வந்து 3 ஃபேஸாக வந்துடும். இது வந்து நம்ம சிங்கிள் ஃபேஸு. அதுவும் 5 கிலோவாட்டுக்கு மேலே வரது பூராமே நமக்கு 3 ஃபேஸ் தான் நமக்கு வருது. ரெண்டாவது வந்து இப்போது ஹைப்ரிட் சிஸ்டம், அதாவது பேட்டரி யூஸ் பண்ணி அண்ட் ஆன்கிரிட் சிஸ்டமும் எக்ஸ்போர்ட்டும் பண்ணுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை. இது என்னென்னா பேட்டரி வந்து இப்போ நம்மகிட்டே இருக்குது. பேட்டரி வந்து நமக்கு 100 AH 48 வோல்ட், அதான் வந்து 5 யூனிட் ஸ்டோரேஜ் பண்ணலாம். 5 யூனிட்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏசியை ரன் பண்ணோன்னா 1 டன் ஏசியை வந்து 2 மணி நேரம் நம்ம ரன் பண்ண முடியும். இப்போ நம்ம சின்ன இன்வெர்டர்ஸும் பார்த்தோம். இப்போ நம்ம 100 கிலோவாட்டுக்கு மேலே இன்வெர்டர்ஸ் இருக்குது. அப் டு 250 கிலோவாட்டுக்கு வரைக்கும் இன்வெர்டர்ஸ் நம்ம சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து 110 கிலோவாட்டு ஸ்டிங் இன்வெர்டரும்பாங்க. இதில் என்னென்னா நம்ம 4 MPPT நமக்கு வருது. இதில் IP965 கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட கெப்பாசிட்டி வந்து நம்ம அப் டு 120 கிலோவாட் வரைக்குமே இதில் லோட் பண்ணலாம். இதில் எஃபிஷியன்சி வந்து நமக்கு 99% வரைக்குமே எஃபிஷியன்சி இருக்கும். இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்குது. இது வந்து செமி ஆட்டோமேட்டிக்கு ஆக்சுவலாக. அப்புறம் வந்து நீங்கள் இப்போ ஸ்ட்ரக்சர்ஸும் பார்க்கலாம். அதே மாதிரி JLSட்ட வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸு அண்டு எர்த்திங் கேபிள்ஸ் அண்டு எர்த்திங் ராடு, லைட்னிங் அரெஸ்ட்டு, ஸ்ட்ரக்சர்ஸு, JSW ஸ்ட்ரக்சர்ஸு அண்டு ஒயர்ஸ், DC கேபிள்ஸு எல்லாமே அவைலபிள் இருக்குது. இது எதாவது டீட்டெயில் வேணுன்னா நீங்கள் JLS காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை என்னோட தமிழ்நாடு ASM என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நான் கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ வெரி மச்.